வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒரு சின்ன கதை. அந்த கதையில் பார்த்துக்கோங்க. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது கணவன் சொல்கிறான் மனைவிக்கிட்ட, நான் இல்லாமல் இந்த குழந்தை உனக்கு எப்படி வந்துச்சு, என்னைய காட்டிலும் உனக்கு உரிமை இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த மனைவி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுமா, உங்களுக்கு இவன் எப்போத்துலேருந்து தெரியும், நீங்கள் நாள் கையில் அவனை தூக்கும் போதுலேருந்து தெரியுமா, அப்புறம் தானே உங்களுக்கு அவனுக்கு அந்த ரிலேஷன்ஷிப், அப்பா பையன். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. அவன் என் வயிற்றில் கருவாக இருக்கும் போதே என்கிட்ட பேசினான், என் மனம் அவன்கிட்ட பேசிச்சு. நானும் அவனும் அப்பத்துலேருந்து ரிலேஷன்ஷிப். அவன் என் வயிற்றில் ஒட்டி உதச்சான், ஆனால் எனக்கு வலிக்கலை. என்ன தெரியுமாச்சு, அவன் என் வயிற்றில் எட்டி உதைக்கும் போது அவன் கால் தொடம் என் தசையில் கொஞ்சோன்னு தெரியும். அது எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த உணர்வு தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு அப்பத்துலேருந்து அவன் என் ரிலேஷன்ஷிப். அவன் என் சதையை கிழிச்சிட்டு வெளியே வந்தான். என் சதையை கிழிச்சிட்டு என் எலும்பு உடைச்சிட்டு வெளியே வந்தான். அப்போ கூட அவன் மேலே எனக்கு கோபம் வரல. என் உயிர் தனியாக பிரிஞ்சு இன்னொரு உயிராக நாங்கள் 2 பேருமே மீண்டு வந்தோம். உங்களுக்காக நீங்கள் அப்படி சொல்லலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கு அந்த கணவன் சொல்கிறான், சரிம்மா நான் ஒரு கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்ட்டு. மனைவி சொல்கிறா, உங்களோட கோவத்தை கூட உங்களால் வெளியே காட்ட முடியுதில்ல, நீங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி அப்படின்னு. ஆனால் நாங்கள் கோபம், அழுக, சிரிப்பு, துக்கம், துயரம் எல்லாத்தையுமே எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கிறோம். கேட்குறா, நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கட்டுமாங்க அப்படின்னு. கணவன் சொல்கிறான், சொல்லுமா அப்படின்னு. மனைவி சொல்கிறா, பெண்மை என்று சொல்லுறேங்க, பெருமை நானும் கொள்ளுறேங்க, தாய்மை என்று நிற்கிறேங்க, தலை நிமிர்ந்து வாழுவேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் பார்த்துட்டு, நான் சொல்லணும்னு நினைக்கிறது நீயும் சொல்லிட்டமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்காண்டி என் பிள்ளை நான் சொல்ல வரல, நீங்கள் இல்லாமல் அவன் இல்லை, நம்ம பிள்ளைன்னு சொல்லுவோங்க அப்படின்ட்டு அந்த மனைவி சொல்கிறா. கணவன், இனிமேல் நானும் ஆணாதிக்கோன்னு ஒன்றுக்குள்ளே நான் சிக்க மாட்டேமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆம்பளையால், அதாவது அந்த கணவன் அவரே சொல்கிறாரு அந்த மனைவி கிட்ட. அந்த மனைவி சிரிச்ச முகத்தோட கணவனை கட்டி அணைக்கிறாங்க. பாரதியார் சொல்லிட்டு போயிட்டாரு, புதுமை பெண்கள் அப்படின்ட்டு. என்றைக்குமே பெண்கள் தான், பெண்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு ஆண்கள் நினைக்கிற வரையும் பெண்கள் என்பது கடவுள், பெண்ணுக்கு